எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வினோப்ராஸ் உலகம் சேனல்ல நாட்டுக்கோழிங்களை வளர்க்கும் முறை, வருமானத்தை பெருக்கும் லாபமான எளிய முறையில பராமரிப்பு, நோய் தாக்காமல் இருக்க என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதிக கோழிகளை விற்பது பற்றி வீடியோவா போட்டுட்டு வர்றேங்க. இடையிடையே எங்க டெய்லி ரொட்டீனையும் ஷேர் பண்றேங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வகையில பயன் கிடைச்சாலும் எனக்கு அது முழு வெற்றி கிடைத்த சந்தோஷங்க. உங்க ஆதரவும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோல கோழி பண்ணைய எப்படியெல்லாம் சுத்தமா வச்சுக்கிட்டா கோழி ஒண்ணு கூட இழப்பில்லாம பெருகுன்றத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெய்லியும் கோழியோட எச்சத்தை கூட்டி முதல்ல வெளியே போட்டுறணுங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவணுங்க. நாங்கள் சிமெண்ட் தரை தாங்க போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் மண் தரையும் அப்புறம் அந்த தென்னை நார் கழிவுகளை வச்சு தரை போட்டிருந்தோங்க. அதை மேலே பரப்பி விட்டு எங்களுக்கு அது செட் ஆகலைங்க. எப்படி தான் இருந்தாலும் எங்களுக்கு அதிலே கோழிகள் இருந்து அதில் நோய் வர மாதிரி தாங்க இருந்துச்சு. அதை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இல்லைங்க. அதனால தான் சிமெண்ட் தரையை போட்டேங்க. சிமெண்ட் தரை எப்படின்னா அப்படியே தண்ணி ஒரு சொட்டு கூட நிற்காம அப்படியே சாய்ப்பாக போட்டோங்க. தண்ணி எல்லாம் மொத்தமாக வெளியேற மாதிரி. இப்போ நாங்கள் ப்ளீச்சிங் பவுடர் ஒரு பாக்கெட்டை போட்டு நல்லா இன்னைக்கு காலையில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா காலையில் க்ளீன் பண்ணாதான் கோழிங்க நைட்டுக்குள்ளே காஞ்சிருங்க. அதுக்கடுத்து நைட்டேவும் கோழிங்க போன ஒரு அதுக்கு முன்னா நாளேவும் நான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தண்ணியில் கலந்து நல்லா கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்ச பிறகு காலையில் நல்லா தண்ணி ஊற்றி அந்த இது ப்ளீச்சிங் பவுடரை வச்சு க்ளீன் பண்ணுறது எனக்கு வசதியாக இருந்துச்சுங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணால் போதுங்க. ஆனால் இப்போ காட்டின பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தாங்க ரொம்ப முக்கியம். இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தாங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிருக்கேன். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரொம்ப பயனுங்க. நம்ம கோழி வளர்த்தாலும் சரி, ஆடு வளர்த்தாலும் சரி, நம்மளுக்கும் சரி ரொம்ப முக்கிய பயனாக இருக்குதுங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு உப்பு வகையை சார்ந்ததுங்க. ஒரு சிறந்த கிருமி நாசினியா பயன்படுதுங்க. மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஆறாத காயங்கள் அப்புறம் சுத்தமில்லாத இடத்திற்கும் கிருமி நாசினி அதாவது கிருமி நீக்க பயன்படுதுங்க. எத்தனையோ கிருமி நாசினி இருந்தாலும் இதை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா இது தண்ணியில சீக்கிரம் கலந்து கரைஞ்சிடுங்க. எல்லா மெடிக்கல்லையும் சாதாரணமா கிடைக்குங்க. வெறும் 8 ரூபா 10 ரூபாய்க்கு 5 கிராம் பாக்கெட் வடிவில் கிடைக்குங்க. 5 லிட்டர் தண்ணியில 5 கிராம் கலக்குனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. இதை நீங்கள் 2 லிட்டர் அதாவது 2 கிராம் 3 கிராமாவும் 5 லிட்டர் தண்ணியில் கலக்கலாங்க. ஆனால் அது அவ்வளோ வேலை செய்யாதுங்க. 5 கிராம் பாக்கெட்டுக்கு 5 லிட்டருங்க. இது தண்ணியை ஊற்றி கலந்து சாதாரணமாக தெளிச்சு விடலாங்க. அதுவே போதுங்க. அதாவது 20 அடி 30 அடி பரப்பளவில் இருக்கிற இடத்துல தெளிச்சு விடலாங்க. 100 அடிக்கு மேலே இருக்கிற பெரிய பண்ணைகளில் ஸ்ப்ரே முறையில் தெளிச்சு விடணுங்க. அதுதாங்க ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய கோழி வளர்க்குறனால இன்னும் கிருமிகள் கூடுதலாக இருக்குங்க. ஸ்ப்ரே முறையில் அடிச்சிட்டா அது இன்னும் நல்லா எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருங்க. அப்புறம் தீவனத்தட்டு, தண்ணி தட்டு, அப்புறம் ட்ரிங்கர் இதையெல்லாம் கழுவலாங்க. சாதாரணமாக நம்மளுக்கு என்னென்ன கோழிங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகிற இடம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் கழுவலாங்க. அப்புறம் நீங்கள் முட்டை இயற்கையா தாயோட அடைக்கூட்டி வைக்கிற இடத்துலையும் அந்த டின்னோ இல்லை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தையும் இதை போட்டு சாதாரணமாக கழுவி விட்டுட்டு வெளியில் காய வச்சாலே போதுங்க. அப்புறம் நீங்கள் இன்குபேட்டர் வச்சுருந்தா கண்டிப்பாக இன்குபேட்டர்லையும் ஒரு பேட்ச் எடுத்த பிறகும் அந்த இன்குபேட்டரில் சாதாரணமாக இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தண்ணியை அதாவது 1 லிட்டருக்கு 1 கிராம் அளவில் கலந்துக்கிட்டு நீங்கள் எதுனாலும் கழுவிக்கலாங்க. இருக்கிற கிருமி அத்தனையும் வைரஸோ பாக்டீரியாவோ வேற என்ன பூஞ்சை தொற்றுகளோ எல்லாமே கிளியர் ஆயிடுங்க. அதுக்கடுத்து கோழிங்க குடிக்க விடக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியங்க. அப்படி தெரியாம குடிச்சா ஒரு சில நேரம் குடிச்சா தப்பு இல்லைங்க. ஆனா
மீதம் இருக்கிற தண்ணி, அதாவது நீங்க மருந்து கலந்து வச்சு அங்கங்க தேங்கி இருந்துச்சுன்னா அதை உடனடியா நீக்கிரணுங்க. அது 1 சொட்டு 2 சொட்டு குடிச்சா தப்பில்ல. ஆனா ரொம்ப குடிச்சா வந்து கோழிங்களுக்கு ஆபத்து தாங்க. ஏன்னா கிருமி நாசினி தான். நம்ம வெளியே இருக்கிற கிருமிகளை தாங்க நீக்கும். கோழி குடிக்க வைக்க கூடாதுங்க. கோழி மேல புண்ணோ இல்ல ஏதாவது அம்மையோ வந்தாலோ சாதாரணமா இத கலந்து கொஞ்சோண்டு தண்ணியில கலந்து தொட்டு வைக்கலாங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. நான் நிறைய முறை இதை ட்ரை பண்ணியிருக்கேங்க. இந்த முறையில ட்ரை பண்ணனால தான் எனக்கு ஒரு குஞ்சு கூட இழப்பு வருங்க. ஏன்னா நம்ம முட்டைய வந்து கோழிங்களுக்கு தேர்ந்தெடுத்து வைக்கும் போதே நல்ல முட்டையா, அதாவது முதல் முதல் நாள் ஒரு 2, 3 நாள் வைக்கிற முட்டையும், அடுத்த நாள் ஒரு 2 நாள் வைக்கிற முட்டையும் எடுத்துட்டு இடையில இருக்கிற முட்டைங்கள வைக்கலாங்க. ஏன்னா கோழிங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ தீவனம் எடுத்து இந்த முட்டை வைக்குதோ அந்த முட்டையில வந்து கொஞ்சம் வீக்ஸ் இருக்குங்க. லாஸ்ட் முட்டையிலையும் கொஞ்சம் சத்து, எப்படிதான் நம்ம சத்தா போட்டாலும் கொஞ்சம் சத்து பற்றாக்குறையினால அது கொஞ்சம் 1 முட்டை 2 முட்டை வீக்ஸா இருக்குங்க. இந்த இடைப்பட்ட முட்டையும் ஒரே சம அளவுல இருக்கிற முட்டையும் வச்சா குஞ்சுகள் வந்து நல்லா கேரண்டியா வருங்க. அதை மீறி நம்ம எல்லா முட்டையும் வச்சா 1, 2 இழப்பு வருங்க. ஆனா ரொம்ப, அதாவது ஒரு 10 குஞ்சுல 5 குஞ்சு அடியாகிற அளவுக்கு இழப்பு வந்தாதாங்க ரொம்ப கஷ்டங்க. அதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமே ஏற்படுத்துங்க. ஒரு 1/2 கிலோ 1 கிலோவுக்கு மேல கோழி போயிட்டாலேவும் அதுக்கு நோய் வந்தாலும் அது தன்னைத்தானே சரிப்படுத்திக்குங்க. அது தீவனம் எடுக்கிற முறையில வெளியே போய் புற்கள் அப்புறம் மூலிகை இலையை அது தானாவே சாப்பிட்டுக்குங்க. வெளி மேய்ச்சல் விடுற கோழிங்களுக்கு. நம்ம பண்ணைக்குள்ள வச்சு வளர்க்குற கோழிங்களுக்கு வந்து நம்மளே இந்த புல்லு அப்புறம் கீரைகள் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா அதை சாப்பிடும்போதே சளி காலி ஆயிருங்க. இந்த மெத்தடிலையும் நல்லா வளர்க்கலாங்க. அதுக்கடுத்து என்னன்னா, நம்ம வெளி மேய்ச்சல்ல விடுற கோழிங்களுக்கு வந்து நிறைய அது மெயினா வந்து வீட்டு முன்னாடியும் சரி சைட்லயும் சரி எந்தெந்த இடத்துல அது அடையுதுன்னு பாருங்க. அந்த இடத்துலயும் இந்த பொட்டாசியம் பெர்மங்கனேட் தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுருங்க. அது வெயிலுக்கோ இல்லை மரத்தடி நிழலுக்கோ எங்கேயாவது ஒதுங்குதுன்னா அதையும் பார்த்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியங்க. மற்றபடி கோழிங்க வந்து பொடி குஞ்சு, அதாவது சின்ன குஞ்சுல இருந்து நம்மளுக்கு வளர்ச்சி அடைஞ்சதாங்க நம்மளுக்கு விற்பனையும் பண்ண முடியும். அதனால லாபமும் நம்மளுக்கு இருக்குங்க. அதுதாங்க கண்டிப்பா இந்த காணொளி வந்து உங்களுக்கு உதவும் நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பான முறையில நம்ம கோழி கொட்டகங்களை டெய்லி சுத்தம் பண்ணுங்க. எச்சங்களை வந்து கூட்டி பெருக்கி வெளியே கொட்டிருங்க. ஒரு நாள் எச்சம் வந்து 2வது நாள் 3வது நாள் கண்டினியூஸ் ஆனாலேவும் அதுல இருந்து கோழிங்களுக்கு பேன் விழுகும், அப்புறம் பூஞ்சை தொற்றுக்கள் ஆகும், அப்புறம் துர்நாற்றம் அடிக்கும். இதனாலேயே வந்து நம்ம கோழிங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு நோய் ஏதாவது வந்துருங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கோழி கொட்டகைகளை சுத்தமா வச்சுக்கிட்டாலேவும் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு லாபம் முன்னேற்றமா கிடைக்குங்க. அதனால தாங்க நான் இந்த வீடியோ எடுத்தேன். அப்புறமும் நம்ம கோழிங்களுக்கு தீவனம் வந்து 3 வேளையும் கண்டிப்பா போடணுங்க. என்னதான் வெளி மேய்ச்சலோ இல்ல பண்ண முறையில நல்லா இது வளர்த்தாலும் 3 வேளை எல்லா கோழிகளும் தீவனம் எடுக்குதான்னு பாருங்க. தீவனமும் தண்ணியும் ஏதாவது எடுக்காம குறுகி நின்றுருந்தா கண்டிப்பான முறையில ஆங்கில மருத்துவம், அதாவது ஆங்கில மெடிசன் வந்து உதவுங்க. டெய்லி நான் ஏற்கனவே முன்னாடியே வீடியோ பதிவு போட்டிருக்கேங்க. மூலிகையில வச்சு எப்படி நம்ம இயற்கை முறையில வந்து சளி மற்றும் வேற அம்மை தொற்றுக்களை குணப்படுத்தலான்னு போட்டிருக்கேங்க. ஆனா டக்குன்னு உடனே சரியாக கண்டிப்பா ஆங்கில மருந்து தாங்க பயன்படும். அது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோல கூட உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. இந்த வீடியோல வந்து கோழி கொட்டகைகளை முக்கியமா சுத்தமா எப்படி வச்சுக்கணும்ன்றது வந்து அந்த முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருக்கேங்க. ஏன்னா நானே ஒரு 5 வருஷமா வளர்த்துட்டு வரேங்க. 5 வருஷத்துல ஒரு 2 வருஷம் வந்து எனக்கு இந்த முறையை பின்பற்றுறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து இப்போ டெய்லி ரொட்டீனா பண்ண எனக்கு கன்சிஸ்டன்சியா ஆயிருச்சுங்க. இப்போ நான் தொடர்ந்து செய்ய எனக்கும் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணேன்னா எனக்கும் வீடு பக்கத்துல இருக்கிறனால எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு இயற்கையா ஒரு சுத்தமா இருக்கணும், ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸ். அப்புறம் நம்மளுக்கும் லாபமா வீட்டு முன்னாடி ஒரு கோழி வந்து சாதாரணமா 1 கிலோ வித்தாலேயும் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வந்துருதுங்க. சாதாரண, அதாவது 1.5 கிலோ 1 கிலோக்குள்ள வித்தாலேயும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளுக்கு இருக்கிற எல்லா குஞ்சுகளும் பெருசாச்சுன்னா நம்மள இதுல எவ்வளவு லாபம் இருக்குங்க. அததான்
சிறிய முறையில எவ்வளவு லாபங்கள் அதிகரிக்கலான்றத பத்தி தாங்க இந்த வீடியோ. அதுக்கு மெயின் சுத்தம் முக்கியங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.